சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா. மணி 7 ஆகுது. 2 வருஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, இன்னும் உனக்கு யூனிஃபார்ம் போட்டுக்க தெரியல. உங்க அக்காவை பாரு, அவளா யூனிஃபார்ம் போட்டுக்கிறா, அவளா சாக்ஸ் போட்டுக்கிறா. நீ ஏன்டா என்ன இப்படி படுத்துற? என்ன நீ வழக்கம் போல ராகுல் ஏதாவது பிரச்சனை பண்றானா? ஐயோ ஏமா கேக்குற? கழுத வயசாச்சு இன்னும் தானே ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேங்கிறா. சின்ன பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நீ நம்ம செல்வால 10 வயசு வரைக்கும் அவனுக்கு டிரைவர் போட தெரியாது, நான் தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா அவன் சித்தப்பா மாதிரியே வளர்றான்னு சொல்லு. விஜய் எந்திரிச்சிட்டாளா? இல்லம்மா, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அண்ணி அண்ணா எங்க போயிருக்காரு? வழக்கம் போல 5 மணிக்கு அவர் ஏஞ்சி வெளியே போயிட்டாருமா. 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியே போயிட்டாரா? எங்க போறாரு என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி நான் கிளம்புறேன் அண்ணி. ஏமா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அண்ணி. ஒரு 2 நிமிஷம் இருமா, தோசை சுட்டு தரேன். சட்னி கூட ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போமா. பரவாயில்ல அண்ணி, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புங்க. வரேன். பாய் ராகுல். பாய் அஞ்சலி. எப்ப பார்த்தாலும் அவசரமா சாப்பிடாம கூட போறா. எனக்கு அந்த சாம்பார் ஊத்துமா. செல்லங்களா, தோசை சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னங்க வழக்கமா 9 மணிக்கு தான் வருவீங்க, இன்னைக்கு 7 மணிக்கே வந்துட்டீங்க. நான் வீட்டுக்குள்ள வரதும் வெளியே போறதும் என் கையிலயா இருக்கு, எல்லாம் அந்த காயத்ரி கையில தான் இருக்கு. காயத்ரியா? என்ன சொல்றீங்க? காயத்ரி நான் சொன்ன இல்லையே, அந்த காயத்ரி தேவி கையில இருக்கு. தேவி கருமாரி அம்மா உருமாரி அம்மா அம்பாள் கையில இருக்குன்னு சொன்னேன். கேட்டா செல்லம், காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் டிகிரி காப்பி போட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. போட்டு கொடுத்தா நானும் சாப்பிடுவேன்ல. ஓ ஓ செல்லுங்களா, என்னடா 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஐயோ இது கலர் ட்ரெஸ் இல்ல, ஸ்கூல் யூனிஃபார்ம். உங்களெல்லாம் யூனிஃபார்ம்ல பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. எல்லாம் என் தலை விதி. இந்த பரிச்சலங்களா, நீங்களாவது கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய வேலைக்கு போய் லட்ச லட்சமா சம்பாரிச்சு டேடி கையில கொடுக்கணும்னா கையில கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது? எல்லாம் ஆத்தா ட்ரைனிங்க. நான் வீட்டுல எல்லாம் நேரம் பார்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருக்கீங்களா? உங்க யூனியனை கலைக்கிறேன்.
வணக்கம் சார். வணக்கம். யார் நான் நீங்க? வனஜாவோட ஃப்ரெண்டு. என் பேர் காயத்ரி. வனஜாவோட ஃப்ரெண்டா? ஆ. வாமா வா. உட்காருமா. சாவித்ரி, என்னங்க? வனஜாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்கா, காஃபி கொண்டா. கொண்டு வரங்க. வனஜா வீட்ல இல்லையா? இல்லம்மா, மாமியார் வீட்டுல இருக்கா. இங்கதான் இருக்கேன்னு நேத்து போன் பண்ணா. நேத்து பூரா இங்கதான் இருந்தா. நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு போனாம்மா. வனஜாவோட கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். நேத்து எனக்கு வேற வேலை இருந்துச்சு, அதான் வர முடியல. காஃபி சாப்பிடுமா. வனஜாவோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கா ஆண்டி? நல்லா இருக்குமா. ஏன் கேக்குறேன்னா, அவ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு அடிக்கடி சொல்லுவா. எந்த ஜென்மத்துல நாங்க செஞ்ச புண்ணியமோ தெரியல, போன இடத்துல மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா என் பொண்ணு. ஆமாம்மா, அவ புருஷன், மாமனாரு, மாமியாரு 3 பேரும் பச்சை குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவ்வளவு ஏன், நேத்து கூட அவங்க அத்தை கூடவே வந்து கூடவே இருந்து கூடவே கூட்டிட்டு போனாங்கன்னா பாரேன். இல்ல ஆண்டி, எங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அதிசயம் நடந்ததுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. 7 ஜென்மத்துக்கும் அவளுக்கு இப்படிப்பட்ட புகுந்த வீடு கிடைக்காது. ஒண்ணு பண்ண, நீ வேணும்னா அவ வீட்லயே போய் பாரேன். வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. விஜயா, விஜயா, மணி 8 எந்திரிமா. என்ன அண்ணி 8:30 மணிக்கு எழுப்புறீங்க? என்னம்மா, வயசுக்கு வந்த பொண்ணு ரொம்ப நேரம் தூங்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு ஆகாது. இந்த பாருங்க, இப்போ நான் என்ன காலேஜுக்கு போறேனா இல்ல வேலைக்கு போறேனா? அதுக்கு இல்லம்மா. இங்க பாருங்க அண்ணி, நான் +2 படிக்கும் போது ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து படிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சிருக்கேன்ல. அப்பெல்லாம் நீங்களே தூங்குவீங்க. நான் எதாவது சொல்லிருக்கேன் உங்களை? இப்ப என்ன, நான் எந்திரிச்சு இந்த காஃபி போட்டு கொடு, சுடு தண்ணி வச்சு கொடு, இல்ல தோசை சுட்டு கொடுன்னு உங்களை தொல்லை பண்ண போறேனா? என் வேலையை நானே பாத்துக்கிறேன். நிம்மதியா தூங்க கூட முடியாதா இந்த வீட்டுல? ஏமா, ஒரு பொம்பளை புள்ள பேசுற பேச்சா இது? காலை சீக்கிரம் எந்திரிச்சுமா, பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுமா, அன்னைக்கு சமையலுக்கு ஒத்தாசையா இருந்தமா இல்லாம இப்படி சோம்பேறி மாதிரி தூங்குறிய. யாரு? நான் சோம்பேறியா? அப்ப நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்சமா, காய்கறி வாங்கி கொடுத்தமா, போய் கார்பரேஷன் தண்ணியை புடிச்சிட்டு வந்தமான்னு இல்லாம சோம்பேறி மாதிரி நீ மட்டும் தெரிஞ்சிட்டல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்டுல என்ன வேலை வேணா செய்ய தயாரா இருக்கேன். தபார், ஒரு வார்த்தை சொல்லு, ஹால்ல இருக்க தையல் மிஷினை கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்து வரணுமா? ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க. இப்ப எனக்கா நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க? விட்டுருங்க, என் வேலையை நானே பாத்துக்கிறேன். சரி விடு, உன் செயினை கைட்டு கொண்டு போய் பாலிஷ் போட்டு கொண்டு வரேன். ஐயோ மாட்டேன். இப்படி யாருமே வேலை கொடுக்கல, எப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தா என் திறமையை ப்ரூவ் பண்ண முடியும்? ஐயோ சாமி, ஆளை விடு. வாடா பூச்சி, வா வா வா. என்ன விஷயம்? ஒரு வேலை ஒண்ணு வந்திருக்குனே. தோ பாருடா, இப்பதான் நினைச்சேன் என்னடா போர் அடிக்குதுன்னு. கரெக்டா வந்துட்டேன். என்ன வேலை? ஒரு கார் ஒண்ணு வந்திருக்குனே. நீங்க வராம நகர மாட்டேன்னா அடம் முடிக்குதுனே. அவ்வளவுதானே. உங்க அண்ணன் கைப்பட்டா திருவாரூர் தேரேனாவூரும் கார் ஏமாத்திரம். வா போலாம். கல்யாணி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வெளியே போயிட்டு அங்கங்க சுத்தாம சீக்கிரமா வந்து சேருங்க. பாத்தியாரா உங்க அண்ணிய இதை சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். நான் வரது இருக்கட்டும், நான் திரும்பி வரும்போது நாக்குக்கு ருசியா எறா சொராலா சமைச்சு வை. வாடா சரி போலாம். சரி. ஏங்க, இங்க வேதாச்சலம் வீடு எது? வேதாசலம் வீடுங்களா? அதோ தெரியுது பாருங்க, அதான். அவரு ஆள் எப்படி? அவரு ரொம்ப தங்கமானவருமா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். அந்த அம்மா? அந்த அம்மா சுத்தமான தங்கம், தங்கத்தின் தங்கம். அவங்க வீட்டுல மருமக இருக்காங்க. இருந்தும் 2 வேளையும் அவங்க தான் வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? சும்மாதான் கேட்டேன். மருமக எப்படி? அவங்கள நான் அதிகமா பார்த்தது இல்லைங்க. வீட்டு ஆளுங்களோட வெளியில போவாங்க, திரும்பி வந்து உள்ள போயிடுவாங்க. அவங்கள அதிகமா பார்த்தது இல்லைங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? சும்மாதான் கேட்டேன்.
மருமகளை பத்தி சொல்லிட்டீங்க. வேதாச்சலத்தோட மகன் எப்படி? ஆ உங்களை தாங்க கேட்டேன், மகன் எப்படி? ஏம்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு 1008 வேலை இருக்குது, போங்கம்மா. நீங்க ஒண்ணு சும்மா சொல்ல வேண்டாம், இந்தாங்க. வேலை கிடக்குது வேலை கழுத, பொட்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ஆமாம், மகனை பற்றி தானே கேட்டீங்க. அவர் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போவார். திருப்பி எப்போ வருவாருன்னு தெரியாதுமா. இந்த இடத்துல நான் 15 வருஷமாக கடை வச்சுருக்கேன். அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர்றேன். அவர் இந்த வம்பு தும்பு வழக்கு எதுக்கும் போகிறது கிடையாது. அம்மா, கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுதுமா. அவர் பொண்டாட்டிய தரையில் கூட நடக்க விட மாட்டாருன்னா பார்த்துக்கங்களேன். சரி, வரேன். அம்மா, இந்த வீட்டோட முழு விவரங்கள் கைவசம் நிறைய இருக்குமா. ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கம்மா. ஆ, இஸ்திரி வேலையை தவிர வேற எல்லா வேலையும் கரெக்டா பாருங்க. யாருமா? யார் வேணும்? வனஜா இருக்காங்களா? அவங்கள நான் பார்க்கணும். அவங்க இங்க இல்லம்மா. அவங்க இங்கதான் இருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்களே. இல்லம்மா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீங்க பார்க்கணும்னா அடுத்த வாரம் வாங்க. வாட்ச்மேன் சார், அவங்கள உள்ள அனுப்பு. போங்கம்மா. யார்மா நீ? என்ன வேணும் உனக்கு? நான் வனஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓஹோ, உட்காரலாமா? வனஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? வனஜாவோட கல்யாணத்துல ஒன்ன நான் பார்க்கவே இல்லையே. நான் உங்களை அவ கல்யாணத்துல பார்த்திருக்கேனே. நீங்க வனஜாவோட மாமா தானே? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வனஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். காஃபி கிஃபி எதுவும் தர மாட்டீங்களா? லட்சுமி, ஐயா. காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. சரி, என்ன விஷயமா வனஜாவை பார்க்க வந்திருக்க? நாங்க காலேஜ்ல இருக்கும்போது ஒரு விமன் சோஷியல் கிளப் ஆரம்பிச்சு சமூக சேவைலாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுல அவ நானும் ஜாயின் ஆறேன்னு சொல்லியிருந்தா. அந்த விஷயமா வந்த. காலேஜில் வேணா அவள் பேசியிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலைகள்லாம் இருக்கு. அவளுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுமா. எடுத்துக்கலாமா? சொல்லுமா. கிளப்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். இது சோஷியல் ஒர்க். ஏம்மா, எங்கள் வயசுக்கு நாங்கள் பார்க்காத சோஷியல் ஒர்க்கா? அப்படிதாம்மா ஆரம்பிப்பீங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் அசம்பிள் ஆகணும்னு பிளான் பண்ணுவீங்க. அப்புறம் பொழுது போகலைன்னு கேரம் போர்டு செஸ்ன்னு ஆடுவீங்க. அப்புறம் சீட்டாட தொடங்குவீங்க. உங்கள் கிளப்பில் எவ்வளவு ஒரு பணக்கார பொண்ணு மெம்பர் ஆகிட்டா உங்கள் எல்லாரும் குடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தப்பாக புரிஞ்சுக்கலம்மா, நான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருமா, மானம் கௌரவம் அந்தஸ்துன்னு கண்ணியமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு மருமகளை இந்த மாதிரி சங்கம் மன்றத்துக்கெல்லாம் எங்களால் அனுப்பி வைக்க முடியாது. டொனேஷன் வேணுமா? எவ்வளோ வேணும்னு கேளு, கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிட்டே இரு. இல்ல அங்கிள், இது வனஜாவோட ஐடியா தான். வேணும்னு அவளே கேட்டு பாருங்க. வனஜா, இல்லைம்மா, வனஜா. வனஜா இப்போ வீட்டில் இல்லை. அவள் அத்தையோட கோயிலுக்கு போயிருக்கிறா. இப்போ நீ கிளம்புறியா? நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க அங்கிள். நான் இன்னொரு நாள் வரேன். அம்மா, அம்மா நில்லுங்க. அம்மா நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க பேர் தானே காயத்ரி? ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. உங்களுக்கு லெட்டர் போட்டது நான் தான். நீங்க ராத்திரி சரியா 10 மணிக்கு பின்வாசல் வழியா வந்துருங்க. வனஜாமா கிட்ட பேசுறதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப பார்க்க முடியாதா? இப்ப முடியாதுமா. ராத்திரி 10 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா விவரமும் புரியுமா. இப்ப எங்க இருக்காங்க? வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கம்மா. மறக்காம 10 மணிக்கு வந்துருங்கம்மா. சரி, நான் வரேம்மா. ரிலீஸ் பண்ணக்கூடாது.
வண்டி ரெடி ஆயிடுச்சு, நீங்க ஓட்டி பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸா? ஏண்டா பூச்சி, மேட்டரை பத்தி பேசுனியா? ஆமாண்ணே. அப்புறம் எதுக்கு சார், நான் ஓசியில வேலை பார்த்தேன், நான் பார்த்த வேலைக்கு கூலி தர போறீங்க, எதுக்கு தேவையில்லாம தேங்க்ஸ் சொல்றீங்க? அதுக்கு இல்லைங்க, எத்தனை மெக்கானிக் வந்து பார்த்துட்டு டோ பண்ணி செட்டுக்கு இழுத்துட்டு வாங்க, அப்புறம் சரி பண்ண முடியும்னு கையை விரிச்சிட்டாங்க. நீங்க வந்தீங்க, பார்த்தீங்க, இருந்த இடத்துல சரி பண்ணிட்டீங்க, எனக்கு அலைச்சல் மிச்சம். அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். எனக்கு பாராட்டு வரும் வார்த்தையில பிடிக்காது சார், பணத்துல காட்டுங்க. எனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தை போட்டு கொடுங்க. இவ்வளவு திறமைசாலியா இருக்கீங்க, எங்க வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பூச்சி வெட்டி பேச்சு பேசலாம். நான் சொல்றேனே அண்ணன் சுதந்திர பறவை, யாருக்கிட்டயும் அடிமையா வேலை செய்ய மாட்டாரு. சொந்தமா ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்களா? அண்ணன் நிரந்தரமா எந்த வேலையும் பாக்குறது இல்ல, அப்பப்ப கிடைக்கிற வேலையை செஞ்சுக்காரு. அடடா, இவ்வளவு திறமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. கடனை உடனே வாங்கி ஒர்க் ஷாப் ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரே வருஷத்துல கடனையும் அடிச்சுட்டு நீங்க ஓஹோன்னு வந்துருவீங்க. ஓவரா பேசாம பார், பேச்சை கட் பண்ணிட்டு பணத்தை வாங்கி அனுப்பு. ஏங்க எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன்கிட்ட காசு இல்லைன்னா அமைதியா இருப்பாரு, காசு வர மாதிரி தெரிஞ்சது கை கால உதற ஆரம்பிச்சிடும், டக்குன்னு பணத்தை கொடுத்துருங்க. சும்மா வாழ வாழன்னு பேசிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு. என்னமோ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அதை நாங்க பாத்துக்கிறோம். பூச்சி ஜமாய் யாரு? நான் தாமா லக்ஷ்மி. இவங்க தாமா காயத்ரி. அழாதீங்க, அழாதீங்க. என்ன நடந்தது சொல்லுங்க, சொல்லுங்க ப்ளீஸ். உட்காருங்க, உட்காருங்க. எனக்கு ஏன் லெட்டர் போட்டீங்க? என்ன எதுக்காக வர சொன்னீங்க? இதெல்லாம் நீங்க அழாம சொல்லுங்க, அப்பதான் எனக்கு புரியும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிம்மா. அழாதம்மா, இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. தைரியமா பேசு. ஒரு கைதி ஜெயிலை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு வர மாதிரி தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதோ திரும்பி வர்றதோ. எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா எனக்கு காவலுக்கு வருவாங்க. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது வீடு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஜெயில். என்னை இந்த ரூம்குள்ளதான் பூட்டி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையிலயும் வசந்தத்தை ஏற்படுத்துற முதல் இரவு கல்யாணமாகி 6 மாசம் ஆகியும் இன்னும் நடக்கல. அவர் ஏன் இந்த விஷயத்துல விருப்பமே இல்லாம இருக்காருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. டாக்டர் கிட்ட போலனா வரமாட்டேன், அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சத்தம் போடுறாரு. வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு நினைக்கிறாரு. சரி, இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்ல ட்ரை பண்ணலையா? முதல்ல இந்த விஷயத்த மாமனார் கிட்ட சொல்லிதான் புரிய வச்சேன். ஆனா அதுல இருந்துதான் பிரச்சனைய ஆரம்பிச்சது. அன்னையில இருந்துதான் என்ன இந்த வீட்ல கைதியா நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா மத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அப்பப்போ வெளியே கோயிலுக்கு
எங்க வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா கண்டிப்பா யாராவது என் கூட இருப்பாங்க. வனஜா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். இப்பவே என் கூட வா. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். உன் புருஷன், அத்தை, மாமா எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டுடலாம். கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆசாசியா கல்யாணம் பண்ணி வச்ச என் அப்பா அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா 2 பேருமே ஆடி போயிடுவாங்க. ஏற்கனவே என்னோட அப்பா ஹார்ட் பேஷண்ட். நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையாலதான் நம்ம மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற அதிர்ச்சியில எங்க அப்பாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துரும்.